ஏமா கொஞ்சம் சோத்து போடுமா, பசியான பசி எடுக்குது. என்னாச்சு? எங்க அம்மா இப்படி பேய் அடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏமா ஏமா என்னமாச்சு உனக்கு? ஐயோ எங்க அம்மாக்கு ஏதோ பேய் பிடிச்சிச்சு போலியா? சாமிஜி சாமிஜி எங்க அம்மா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. சாமிஜி என்ன சாமிஜி பண்றது? சரி காளியம்மனுக்கு ஒரு பூஜை போடுமா தம்பி. காளியம்மா மரியம்மா எங்க அம்மாக்கு பிடிச்சி இந்த அத்தனை பேயும் போயிடணும். ஐயோ எங்க அம்மா திருப்பி பாத்தீங்கன்னா அப்படியே தம்மத்துல இருக்கிறாங்க. என்ன பண்றது இல்லையா? ஏன் சாமிஜி எங்க அம்மா இன்னும் சரியாவல சாமிஜி, ஏதோ பண்ணி தொலை சாமிஜி. அப்படியா? அப்ப கொஞ்சம் நாய் மூத்திரத்தை அம்மா வாயில ஊத்திடுப்பா. அடே என்ன சொல்ற? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சாமிஜி சொன்ன மாதிரி நாய் மூத்திரத்தை எடுத்து எங்க அம்மா வாயில ஊத்தினா பேய் அடைஞ்சது போயிடும் அப்படின்னாங்க. ஏமா இருடா சொல்றேன். என்ன நினைச்சு தெரியுமா? நேற்று நைட்டு சிக்கன் சில்லி பாப்புலும் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்டா. திடீர்னு ஒரு பேயை பார்த்தேன்டா அப்படின்றாங்க. பட்டுட்டு என்னமா சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஓ ரைட். இன்னி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை தான் கண்டுபிடிக்க போறோம். அச்சி நாய் முத்து நம்ம குத்துச்சா. ஐயோ சை. ஓகே மக்களே, இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஃபன்லாம் கிடையாது, சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கோஸ்ட் ஹண்ட் தான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். ஸோ அமேசான்ல பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா விற்கிது மக்களே. உண்மையா அந்த கோஸ்ட் ஹண்ட் கிட்ல நம்ம கோஸ்ட் பிடிக்க முடியுமா, பேயை பிடிச்சி அது பின்னாடி மசாலா தடவி அதை ஓட அடிச்சு துரத்த முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கோஸ்ட் டிடெக்டிங் மிஷின். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு கோஸ்ட் கிட். இந்த கோஸ்ட் ஹண்டிங் கிட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டுலம் இருக்கு, அதுக்கு ஏற்ற ஒரு போர்டு இருக்கு. இதை வச்சு எப்படின்னா போய் பேயை ஓட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டன் ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இல்லை நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு பேய் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேய் ஓட்டிட்டு இருந்தது இல்லை, பேயை கண்டுபிடிச்சிருக்காங்க. பேயை வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மாடர்ன் ஆப் அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பேயை வந்து எங்க அம்மா பார்த்த பேயை வந்து இப்போ நான் கண்டுபிடிக்க போறோம். எங்கம்மா இந்த பக்கம் தான் வருது? ஆமாண்டா. இப்ப இது திடீர்னு என்னன்னு தெரியல. இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு மக்களே. அந்த ரூம்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு சிக்னல் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரூம்குள்ள போயிட்டு நம்ம எல்லா மிஷினும் வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல உண்மையாவே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆடாது. இதுவே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கூட கிடைக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறேன். ஏதோ இடத்துல இருக்குதுன்னு பேய். ஏதோ இருக்கு, கன்ஃபார்ம் எதுவும் இருக்கு. அந்த மூலையில அங்க பாரு, ஏதோ இருக்கு பாருடா. என்ன அங்க பாருடா, எது இல்லையே. என்ன இந்த செல்லுல தெரியுதுடா. அங்க பாரு, திரும்ப பாருடா. இப்ப என்னமா சொல்ற? என்ன தெரியுது? சரி வா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கால் பண்ணலாம். எழுந்திரி ஃபர்ஸ்ட். எழுந்திரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கன்ஃபார்ம் ஒரு பேய் இருக்கு. அந்த பேயை நம்ம வந்து தெரியல விழிப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க வீடு இருக்கு. ஸோ ஒரு பில்டிங் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேய் சாப்பிட்றதுக்கு சிக்கன், அப்புறம் நம்மளோட மனுஷ ரத்தம், ஸோ இந்த ரத்தத்தையும் கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து பேய் வந்து வருதா இல்லையா அப்படின்னு நம்ம ஒளிஞ்சிருந்து இந்த டிடெக்டரை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் என்னென்ன ரூம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு மேலே இந்த வீட்டில் கோஸ்ட் இருக்கா என்னான்ட்டு நம்ம செக் பண்ணலாம். கைஸ் இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. ஸோ அந்த 2 ரூம்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டர் மிஷின்ஸ் வச்சு நம்ம இருக்கிறனா ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 2 ரூமில் இது ஃபஸ்ட்டு ரூமு. ஸோ இந்த ரூமில் அந்த வேவ் இந்த ரேடியேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டேபிளாக நின்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது இந்த இது. கைஸ் இப்படி ஆகக்கூடாது. இப்படி அப்படியே பாருங்க, என் கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக தான் இருக்கு. நீங்கள் கேமராவோட நல்லா பாருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிக்னல் இருக்க மாதிரி காமிச்சிச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்க மாதிரி காமிச்சுன்னா கன்ஃபார்ம் இங்கே இது சத்தம் கேட்டுச்சாமா? ஆமாடா, சத்தம் கேட்டுச்சுடா. அந்த ரூமில் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, கேட்டுது. சத்தம் கேட்டுச்சு. என்ன இல்லை என்ன ஏமா விளையாடாதம்மா, பின்னாடி சத்தியமா ஏதோ இருந்துச்சான். உண்மையை சொல்லு. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி உண்மையாக இந்த இடத்துல பேய் இருக்கா, இல்லை இந்த டிடெக்டர் சொல்கிற மாதிரி உண்மையாக இந்த இடத்துல பேய் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இப்போ நம்ம தேடி வரும். ஏன்னா இப்போ நம்ம அப்படியேப்பட்ட ஒன்று தான் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேய் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி வச்சுருக்கோம். ஸோ அந்த டைம் படி 12 மணி ஆகுது. இந்த டைமில் கன்ஃபார்ம் அதை சாப்பிட வெளியே வரும். ஸோ அது இன்னும் வெளியே வரணும், மாம்பு பிடிக்கணும் அப்படின்ட்டு என் ரத்தத்தை இப்போ நான் இடத்துல ஊற்ற போகிறேன். ஸோ வாங்க கைஸ், இங்கே தெரியுது உங்களுக்கு, இதில் வச்சு காமிக்க போகிற இந்த ரத்தம், இது எல்லாத்தையும் இதில் தடை விட்டுலாம். ஏன்னா எனக்கு நினச்ச அளவுக்கு அவ்வளோ ரத்தம் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரத்த ஸ்மெல்லு எனக்கு தெரிஞ்ச இந்த ரத்த ஸ்மெல்லுக்கு கன்ஃபார்ம் வரும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்குது இந்த 2 டிடெக்டரும். ஸோ இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.